ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஐபிஎல் 2024 ஸ்குவாடையும் ஐபிஎல் 2025 ஸ்குவாடையும் நம்ம இப்போ ஒரு கம்பேரிசன் வீடியோ போட போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2024 தீபக் சஹர் இருந்தார், ஆனால் இப்போ 2025 அவர் இல்லை. ஸோ அவருக்கு பதில் யார் எடுத்திருக்காங்க, இந்த ரெண்டில் யார் பெஸ்ட்டு அப்படின்னா, பெஸ்ட்டுனா ப்ரைஸில் பெஸ்ட்டு கிடையாது, ஸ்கில் செட்டில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பவுலிங் யூனிட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2024 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓவர் போடுறது யாருன்னா நம்ம தீபக் சஹர் தான். அவருக்கு பதிலாக இப்போது யார் நம்ம தூக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமது. ஆமாம் கைஸ், கலீல் அகமது நல்ல ஒரு பவுலர் தான். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் போடுவார். அதுவும் நம்ம தீபக் சஹர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எடுத்திருக்கிறது தான் கொஞ்சம் நல்ல பைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபக் சஹருக்கு கொஞ்சம் இன்ஜரி அப்படி இப்படின்னு ஆகிறதுனால நமக்கு இது ஒரு நல்ல பை கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தான் ஒரு பாயிண்ட் கொடுப்பேன் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே. தலைவன் போடுவான் போட்டுகிட்டே இருப்பான், ஆனால் லக்கில் அவனுக்கு விக்கெட் கிடச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கைஸ். அவரும் ஷர்துல் தாக்கூரும் ஒன்று தான் கைஸ். ஸோ ஷர்துல் தாக்கூருக்கு அவ்வளோவா விக்கெட் அவ்வளோ கிடைக்காது. ஸோ அவர் லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான் துஷார் தேஷ்பாண்டேயை கம்பேர் பண்ணும்போது. ஸோ துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இப்போ யாரை தூக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷுல் கம்போஜ். ஆமாம் கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் கம்போஜ் ஒரு நல்ல பவுலர் தான். ஒரு டெஸ்ட்டில் ஏதோ சம்திங் 10 விக்கெட்ஸ் அவ்வளோ எடுத்திருக்காரு டெஸ்ட்டில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் கம்போஜ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே ஐபிஎல் 2025. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அலிபாய் கைஸ். ஆமாம் கைஸ், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அலிபாய் சிஎஸ்கே காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படி என்ன மாதிரிலாம் நாக் ஆடிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் மைண்டில் நிற்கிற ஒரு நாக்குன்னா என்னென்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ட்ரெண்ட் போல்ட்டை பிடிச்சி ஒரு 6 5 4 அடிச்சிருப்பாரு கைஸ். அதுதான் ஒரு இன்னிங்ஸ் தான் என் கண்ணிலே நிற்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவரை பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறத விட வேறு ஒரு டீமில் விட்டு அவர் அங்கேருந்து ஆடுறது நம்ம பார்க்கலாம் சிஎஸ்கே ஃபேனாக. ஸோ அவருக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை தூக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூட தான் கைஸ். புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ், தீபக் கூட எங்கே இருக்கார், அலிபாய் எங்கே இருக்காருன்னு. ஓகே, இப்போ அலிபாய் கொடுக்குற எல்லா இதுவும் தீபக் கூடாவால் கொடுக்க முடியும். பேட்டிங் ஆடுவார், அப்புறம் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அலிபாய்க்கு தான் ஒரு பாயிண்ட் கைஸ். ஸோ அலிபாய், வி மிஸ் யூ. ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேரல் மிட்சல். 2024 ஆக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் அவர் சொன்னாங்க அவர் ஆங்கர் ரோலெல்லாம் ஆடுவார், நீங்கள் வேர்ல்டு கப்பில் பார்க்கலையா அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு அவர் வந்த டைமாக என்னன்னு தெரில, அவருக்கு அந்த டைம் ஒன்றும் ஒத்து போகலை. ஸோ அவர் அவ்வளோவா ஒரு மேட்ச் ஏதோ 50 ஏதோ அடித்தார். ஸோ அதுக்கு அப்புறம் வேறு ஒன்றுமே பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அவருக்கு திருப்பி 2025 போகாது இருந்தது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ யாரை தூக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஜெமி ஓவர்டன் கைஸ். ஸோ நீங்கள் யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அவரோட பேட்டிங் தலைவன் என்னமா ஆடுறாரு கைஸ். பிராவோலாம் தூக்கி சொருகிறாரு கைஸ். 2 6 லாஸ்ட்டு T10 லீக்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 பாலுக்கு 10 ரன்னோ 12 ரன்னோ ஏதோ தேவை. ஸோ அந்த 2 பால்லையும் பிராவோ அப்படின்னா பிராவோ மாதிரி ஒரு டெத்தோட ஸ்பெஷலிஸ்ட்டை தூக்கி அடிச்சிருக்காரு கைஸ். அடித்து அந்த மேட்சே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் இஸ் த பெஸ்ட் பை ஃபார் சிஎஸ்கே கைஸ். ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஹேஷ் தீக்ஷனா. அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு ஸ்பின்னரை தூக்கியிருக்கோம், அதுவும் 10 கோடி கொடுத்து வர தூக்கியிருக்கோம். எஸ் கைஸ், நீங்கள் நினைக்கிறது சரி தான், நம்ம நூர் அகமத் அவரை தூக்கியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் நூர் அகமதால் பேட்டிங் ஆட முடியும். அப்புறம் பவுலிங்லேயும் தீக்ஷனாயை விட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆனால் அவரை காட்டிலும் பெஸ்ட்டாக இவரும் போடுவார், நூர் அகமதும் போடுவார். ஃபீல்டிங்கும் நூர் அகமது தான் பெஸ்ட்டாக போடுவார். ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெக் ஸ்பின்னர், அன்கேப்ட் லெக் ஸ்பின்னர் பிரசாந்த் சொலாங்கி இருந்தார். 2023 and 24 அந்த இதெல்லாம் இருந்தார் பிரசாந்த் சொலாங்கி. ஸோ அவரை இப்போது ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் கோபால். ஆமாம் கைஸ், நம்ம சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் ஹேட்ரிக் எல்லாம் எடுத்திருக்காரு கைஸ். ஸோ
சிஎஸ்கேக்கு ஒரு பிளேயர் வராருன்னா அவர் இப்போது செமையாக கம்பேக் எல்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் நம்ம ஸ்ரேயஸ் கோபால் ஒரு வெறித்தனமான கம்பேக் ஒன்று பண்ணி விட்ருக்காரு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் சோலாங்கியா ஸ்ரேயஸ் கோபால்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சைடு தான் நான் போவேன். அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால் தான். ஸோ அவருக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜின்கியா ரஹானே. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ யாரை தூக்கிடுவோன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அஜின்கியா ரஹானே பெஸ்ட்டாக இல்லை ராகுல் திரிபாட்டி பெஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் இறங்கி விளையாடுறதுக்கு ராகுல் திரிபாட்டி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரால் ஒரு இன்னிங்ஸை அப்படி கொண்டு போய் அந்த மேட்சை வின் பண்ண வைக்கிற அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியுங்க, SRH அண்டு KKRல விளையாட்டு இருந்தப்போ என்ன அடிச்சிருக்காருன்னு. நீங்கள் வேணால் அவர் ரெக்கார்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ராகுல் திரிபாட்டியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அப்படி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான், பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர் காஸ். ஸோ அவர் கழிஞ்ச வருஷம் சிஎஸ்கேக்காண்டி ஆடினார். சேப்பாக் விக்கெட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். கட்டர், ஸ்லோயர் ஒன்ஸ், அப்புறம் யார்க்கர்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ அவரை பேஸ் ப்ரைஸ் 2 crore செட் பண்ணதுனால சிஎஸ்கே அவரை தூக்க முடியல. ஸோ அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆக்ஷனில் வந்த டைமு சிஎஸ்கிட்ட பர்சமன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு காய்ஸ். ஸோ அவரை எடுக்க முடியல. ஸோ அவருக்கு பதிலாக தான் ஒரு ஃபாரின் ஆப்ஷனை தூக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பவுலர் நம்ம நேத்தன் எல்லிஸ். எஸ் காய்ஸ், அவர் பஞ்சாப் கிங்ஸ்காண்டி கழிஞ்ச வருஷம் விளையாடிட்டு இருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யார்க்கர், அப்புறம் ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ், கட்டர்ஸ் எல்லாம் போடுற நல்ல எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் நம்ம சிஎஸ்கே அவரை அப்படியே தூக்கியிருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தன் எல்லிஸ் தான் சொல்லணும். முஸ்தபிசூரும் பெஸ்ட்டு தான். நான் ஈக்குவல் 2 வரைக்கும் யாருக்கும் பாயிண்ட் எல்லாம் கொடுக்கறதில்ல. ஓகே, நான் அடுத்து இன்னொரு மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன் காய்ஸ். அப்படின்னு அது யாருன்னா நம்ம சாண்டர் காய்ஸ். ஸோ 2018 to 2024 வரை சிஎஸ்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை சிஎஸ்கே ஆப்ஷன் எடுக்காமல் விட்டது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு பிளேயர்ஸுக்கு நம்ம பெஞ்சில் உட்கார வைக்கிறத விட வேற ஒரு டீமுக்காண்டி போய் நீ ஆடுறா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம விடுறது தான் நம்ம சென்னை கலாச்சாரம். ஸோ வி லவ் யூ பிரதர், வி மிஸ் யூ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பை.